டிக்கில என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார். ஓபன். வெளியாடு. ஏண்டா நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? மிஸ்டர், ஆமா, நீங்க வைர வியாபாரி நடராஜன் இல்ல? ஆமா ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமா? இதுதான் உங்க வியாபாரமா? வந்து வந்து உண்மையை சொல்லுங்க சார். இப்ப முதல் தடவையா நடந்துச்சு சார். மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க சார். மிஸ்டர் நடராஜன், ரொம்ப பயந்தீங்களே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் பிடிச்சிருக்கவே மாட்டேன். சார் சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா சார்? உண்மையாத்தான் சொல்றேன். அப்போ நான் இதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுமா சார்? ஓ, போகலாம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்ன சார்? இன்னும் 6 மாசத்துக்கு இந்த தங்கத்தை நீங்க பயன்படுத்தவே கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். ஏன் சார்? ஐயா, எங்க இலாக்கா சொல்லித்தானே நான் அந்த வேலை செய்யறேன். ஆமா சார். நான் இதை கண்டுபிடிக்கலன்னா வேற ஒரு ஆபீஸ் அனுப்புவாங்க இல்ல? ஆமா சார். அதான் சொல்றேன், எச்சரிக்கை. சார், நீங்க செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல சார். ஒண்ணும் வேணாம் சார். சார், நீங்க தப்பா நினைச்சுக்கிறேன்னா இதுல 2 பெட்டி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நோ நோ மிஸ்டர் நடராஜன், இந்த தங்கம் எனக்கு வேண்டாம். உங்க தங்கமான மனசே எனக்கு போதும். ரொம்ப நன்றி சார். சார், நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன? நம்ம நட்பின் அடையாளமா எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்றேன். ஆஹா, அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வர்றேன். அப்பாடா. டேய், நிக்கிறீங்களா? வந்து எடுத்துட்டு போங்கடா. வாங்க வாங்கடா. ராஜா, நீ பெரிய ஆளப்பா. அந்த போலீஸ் ஆபீசரை ஒரு தடவை தான் பார்த்து பேசினேன். உடனே அவர் விருந்துக்கு வரதா ஒத்துக்கிட்டாரு. உங்ககிட்ட விஷயம் இருக்கு. ஓ, குட் ஈவினிங் மிஸ்டர் நடராஜன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாங்க 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 வாங்க. இவர் தான் வக்கீல் வராரு சாமி. இவர் தான் இன்ஸ்பெக்டர் கிருபால். மிஸ் லதா. வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் பாத்துட்டு போயிடுறேன். பஞ்சாப்ல இருந்து வந்திருக்கிறீங்க. எங்க ஊரு சாப்பாடு எல்லாம் பிடிக்குதா? எப்படி பிடிக்குதா? எல்லாருக்குமே பிடிக்கும். மோகன், எதுக்காக இங்க வந்த? என் மனைவி பிரசவ வேதனையினால் துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக கூட என்கிட்ட வசதி இல்ல. கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா. என்னப்பா அது அநியாயமா இருக்குது? தர்மம் கேட்கறதுக்கு நேரம் கிடையாதா? வெளியில போறியா இல்லையா? ஒண்ணு இல்லைங்க, தர்மம் கேட்கறான் இந்த லட்சணத்துல. இன்னும் கொஞ்சம் போனா அடுப்பங்கரைக்கே வந்துருவான் போல இருக்குது. கருணை எதிர்பார்த்து உங்ககிட்ட வந்தது ஏன் தப்புதான். ராத்திரியோட ராத்திரியே தகப்பனார கொலை செய்துட்டு இன்னைக்கு நீ ஆடம்பரமா ஆண்டு அனுபவிக்கிறியே, அது எந்த பாட்டை விட்டு சொத்துடா. போடாவடிங்க. போடா. அது ஒண்ணு இல்லைங்க, நான் போனா எல்லாம் அடங்கிடும். நீங்க எங்கே இருங்க. பாவி ராஜா, பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா போடாவடியா. ரோகி யார் தெரியுதா? தெரியுது, உங்க முதலாளியோட மகன். நீ உடனே போய் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அவளுக்கு என்ன வசதி வேணுமோ அது செய்து கொடுப்பா.
சார் விருந்து முடியறதுன்னு அம்மா போறாங்களே. நல்ல ஆளுயா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அவன் தான் இருக்கு. அப்ப ஆரம்பிச்சிடலாமா? சீக்கிரம். சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டு மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம், ரகசியம் அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம். மதுவில் விழுந்தவன் வார்த்தையை மறுநாள் கேட்பது அவசியம். அவர் இவர் எனும் மொழி அவன் இவன் என வருமே. நாணமில்லை வெட்கம் இல்லை போதை ஏறும் போது, நல்லவனும் தீயவனே கோப்பை ஏந்தும் போது, சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டு மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். புகழிலும் போதை இல்லையோ, பிள்ளை மழலையில் போதை இல்லையோ, புகழிலும் போதை இல்லையோ, பிள்ளை மழலையில் போதை இல்லையோ, காதலில் போதை இல்லையோ, நெஞ்சில் கருணையில் போதை இல்லையோ. மனம் மதியில் நரம் நெறி தரும் சுகம் அது தருமா, நீ நினைக்கும் போதை வரும், நன்மை செய்து பாரு, நிம்மதியை தேடி நின்றார் உண்மை சொல்லிப்பாரு. சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டு மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். மறுபடியும்
மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்காக என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சார் போல இருக்கு. என்னங்க? அம்மா, பார்ட்டி முடிஞ்சது ஐயாவுக்கு ஒரு பெரிய வயிறு பறிச்சு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நேரம் சரியா இல்ல, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷங்க. நானே உங்களை சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். நீங்களே வரேன்னு சொல்றீங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட். என்னங்க?